நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. டோன்ட் வரி அஸ்வின், சொன்ன தேதியில ஆர்டர் டெலிவரி பண்ணிடலாம். நீ எடுத்த முதல் ஆர்டர், உன் பேரை காப்பாத்துவோம். எல்லாத்தையும் நைட் வீட்டுக்கு வந்து உனக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. தேங்க்யூ சார். அஸ்வின் தான் யூஎஸ் போயிட்டான். இந்த 1 crore ஆர்டர் அவன் எடுத்தது இல்லையா? குவாலிட்டியா டைமுக்கு முடிச்சு அனுப்புவீங்களான்னு கேட்டான். அவன் இன்ஃப்ளூயன்ஸ்ல எடுத்த ஆர்டர் ஏதாவது பிரச்சனையாயி அவனுக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு பயப்படுறான். டோன்ட் வரி அஸ்வின் சொல்லிட்டேன். எல்லாம் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. ஆக்சுவலா அந்த ஆர்டர் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு கேட்கறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அதுக்குள்ள என் பையன் ஃபோன் பண்ணிட்டான். சொல்லுங்க, இன்னும் 1 வீக் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பி ஆகணும். சார், அதுல ஒரு சின்ன பிரச்சனை. அத பத்தி சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், நீங்களே எங்களை பார்க்க சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. என்ன மகா, இப்பதான் என் பையனுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு வைக்கிறேன், அதுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. என்ன பிரச்சனை இப்போ? சார், இது எல்லாமே ஃபாரின் ஆர்டருக்காக வாங்கின த்ரெட். ஆனா அதுக்கான குவாலிட்டியே இல்ல. 1 ஃபீட் கூட தொடர்ச்சியா ஸ்டிச் பண்ண முடியல. நூல் அறுந்துகிட்டே இருக்கு. இந்த நூலை வச்சு தைச்சா டைமுக்கு டெலிவரி பண்ண முடியாது சார். அதோட அவங்களாம் கேட்குற குவாலிட்டியும் கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? வேற குவாலிட்டியான த்ரெட்டை நம்ம ஆர்டர் பண்ணி அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கலாம் சார். நமக்கு அவ்வளவு டைம்ல கிடையாது மகா. இத கமிட் பண்ண டேட்ல டெலிவரி கொடுத்தே ஆகணும். ஆனா இந்த நூலை வச்சு தைச்சா நம்ம டைமுக்கு கொடுக்கறது கொஞ்சம் சிரமம் சார். குவாலிட்டியும் நல்லா இருக்காது. என்னம்மா இது எல்லாம் இப்போ வந்து சொல்றீங்க? சார், நேத்து வரைக்கும் கட்டிங் தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு தான் ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சிருக்காங்க. நூல் சரியில்லைன்னு இப்பதான் சார் சொன்னாங்க. நீங்க இதை முன்னாடியே செக் பண்ணிருக்கணும்ல. நூலோட குவாலிட்டி சரியில்லைன்னு நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை சார். அதுவும் இல்லாம நம்ம ஃபாரின் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். இவ்ளோ பேடான குவாலிட்டி கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சார். இந்த நூலை ஆர்டர் பண்ணது யாரு? சார், அஸ்வின் சார் தான். நூலோட கம்பெனி நேமையும் ஆர்டர் நம்பரையும் சொல்லுங்கம்மா. சார், கேகே ஸ்பின்னிங் மில் சார். ஆர்டர் நம்பர் வந்து 66732. இது ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கின கம்பெனிமா. லோ குவாலிட்டியில தயாரிக்கிறதா இருந்தா எப்படி ஐஎஸ்ஓ கொடுத்துருப்பாங்க? அவங்க ப்ராடக்டோட குவாலிட்டி சர்டிபிகேட் இதோட அட்டாச் பண்ணிருக்காங்க. நீங்களே பாருங்க. சார், ஆனா ஆனா அவங்க அனுப்பின நூல் நம்ம கிட்ட தானே சார் இருக்கு. இதுல சுத்தமா குவாலிட்டியே இல்லையே. மேலோட்டமா 4 நூல் கண்ட பார்த்துட்டு அது குவாலிட்டி சரியில்லைன்னு எப்படி சொல்றீங்க? அதுவும் இல்லாம என் பையன் தப்பா ஆர்டர் பண்ணிட்டான்னு சொல்றீங்களா? சார், நான் அந்த பாயிண்ட்ல சொல்லவே இல்லையே சார். அத்தனை ஸ்டாஃப்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார். அதனால தான் சொல்றோம். எனக்கு எக்ஸ்கியூஸ் தேவையில்லம்மா. என் பையன் எடுத்த முதல் ஆர்டர். அவன் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நீங்க என்னடான்னா குவாலிட்டிலயும் பிரச்சனை வரும், டைமுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. சார், நான் ஒன்னும் வேணும்னே சொல்லலையே. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதாம்மா தோணுது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா? நம்ம கம்பெனிக்கு முதல் ஃபாரின் ஆர்டர். டைமுக்கு முடிச்சு டெலிவரி கொடுக்கலன்னா என் பிரஸ்டீஜ் என்ன ஆகும் தெரியுமா? அப்படி ஒரு ஃபெயிலியர் வந்தா நம்ம கம்பெனியோட ஸ்கில் அவ்வளவுதான் முத்திர குத்திடுவாங்க. அது சென்னையிலையும் பரவிடும். அப்புறம் நம்ம கம்பெனியை ரன் பண்றதே பெரிய கஷ்டமாயிடும். இது எல்லாமே ஓகே தான் சார். இருக்கிற நூலை வச்சு நம்ம டைமுக்கு கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க. குவாலிட்டியில பிரச்சனை வந்தா மொத்தமும் ரிஜெக்ட் ஆயிடுமே சார். அதோட நம்ம கம்பெனி பேரும் கெட்டு போயிடும் சார். எவ்வளவு பெரிய லாஸ் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும்.
உங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் சார். அதுதான் எனக்கும் புரியல. என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா எதுக்கு என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? இது என் பையன் எடுத்த ஆர்டர், சக்சஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சார், உங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை நிறைய இருக்கு. இப்போ எல்லாம் முன்ன மாதிரி உங்களால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இவ்வளவு தூரம் சொல்றேன், பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி வேலையை முடிக்கிறத யோசிக்காம எனக்கு பதில் சொல்றதுலே குறியா இருக்கீங்க. கொஞ்சம் கூட ஓனருங்கிற மரியாதை இல்லாம எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் உங்களுக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சார் என்ன சார்? உங்களுக்காக என் பையனை கம்பெனி விட்டு அனுப்பிச்சிருக்கேன். ஆக்சுவலா என் பையன் அந்த அளவுக்கு போறதுக்கு யார் காரணம்? உங்க புருஷன் செல்வம் தானே. என் பையன் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், அதுக்காக அவன் மேல கை வைப்பானா? நான் அதை கூட பெருசா எடுத்துக்கல. நான் மறுபடியும் உங்களுக்கு கம்பெனில வேலை போட்டு கொடுத்து ப்ரமோஷனும் கொடுத்துருக்கேன். உங்களுக்காக என் பையனை ஃபாரினுக்கே திருப்பி அனுப்பியிருக்கேன். நீங்க எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் மகா. என்ன ஆனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த ஆர்டர் டைமுக்கு டெலிவரி ஆகணும். குவாலிட்டி இல்லாத நூலை தூக்கி போட்டுட்டு மத்த நூலை வச்சு ஒர்க் பண்ணுங்க. இட்ஸ் மை ஆர்டர். நீங்க செஞ்சுதான் ஆகணும். சரிங்க சார். என்ன மகா, ஓனர் இப்படி பேசிட்டு இருக்காரு? நீ என்ன நமக்காகவா சொன்ன? அத கூட புரிஞ்சுக்காம அவரை பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றது விஜய், அவரோட பையன் பாசம். இவர் பையனை ஃபாரினுக்கு அனுப்ப சொல்லி நான் ஒன்னும் சொல்லலையே. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வேற ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிட்டு இருந்தேன். மறுபடியும் நம்ம கம்பெனிக்கே வந்து ஜாயின் பண்ண சொன்னாரு, ப்ரமோஷனும் கொடுத்தாரு. இப்போ இப்படி பேசினா நான் என்ன பண்றது? இப்ப என்ன பண்ணலாம் மகா? என்ன பண்றது? மனசாட்சிக்கு விரோதமா நம்மளால வேலை பார்க்க முடியாது. ஆனா பொறுப்பா அவர் ஏத்துக்கிட்டு நம்மள வேலை பார்க்க சொன்னா நாம் அதை கேட்டுதானே ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம டைமுக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்போம். இதையும் சேலஞ்சாவே எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கடவுள் விட்டு வழி. சரி, எல்லாரையும் கூப்பிட பேசலாம். எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க.